பாக்குற பாரு. சித்து, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? இவன் மூஞ்சிலேயே ஒண்ணு விடணும். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, என் சுபாவமே அப்படிதான் மேடம். சும்மா சமாளிக்காதீங்க. நீங்க எவ்வளவு ஜாலியான பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சித்து, என்கிட்ட என்ன கூச்சம்? இந்த ஆபீஸ்ல நான் மத்தவங்களுக்கு தான் ஹையர் அபிஷியல். ஆனா உங்களுக்கு நான் அப்படி இல்ல. என்கிட்ட நீங்க ரொம்ப ஜாலியா க்ளோஸாவே பேசலாம். ஓகேவா? நான் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அது வரைக்கும் நாம ஜாலியா ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே. ஜாலியாவா? இல்ல, நீங்களே பேசுங்களேன். ஓகே, என் காலேஜ் டேஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தென்றல், இந்த சிவானி பிசுவ சாப்பிடதானே கூப்பிட்டுச்சு. ஆனா இங்க எந்த சாப்பாடும் வரலையே. ஆன்லைன்ல மட்டன் ஆர்டர் பண்ணிருக்கேன், சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கேன், பிரான் ஆர்டர் பண்ணிருக்கேன், என்னமோ கதை கதையா அள்ளி விட்டுச்சு. அங்க ஒன்னையும் காணோம். அத நம்பி சித்துவும் அங்க வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, இந்த சிவானி சித்துக்கிட்ட பேசுறதுக்காக பொய் சொல்லி கூப்பிட்டுருக்கா. நாம எதுக்கு வெயிட் பண்ணோம்? வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா தென்றல், வா போய் சாப்பிடலாம். தயிர் சாதம் கெட்டும். நான் வரல. ஏய், நீங்க போய் சாப்பிடுங்க. இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? வா. எனக்கு பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் பசிக்குதுன்னு சொல்லி இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்த. இப்ப பசிக்கலன்ற? அப்ப பசிச்சது, ஆனா இப்ப பசிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு எப்ப வேணாலும் பசிக்கும், பசிக்காமலே இருக்கும். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. சும்மா எரிச்சல கிளப்பாதீங்க. அம்மா வழிரா. ஓ யா ப்ளீஸ். ஓகே. அங்க கூட நேத்து பண்ணோம்ல, அப்ப அடுத்து தெரியல. என்ன சித்து, சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு. போதும். இருக்கட்டும். சிக்கனு, மட்டனு, மீன் எல்லாம் இருக்கே. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே. இங்க வெறும் தயிர் சாதம் தான்.
சாப்பிடுங்க சித்து. என்ன மேடம் நீங்க எல்லா ஃபுட்லயும் நீங்க கொஞ்சமா வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என் பிளேட்ல ஃபில் பண்ணிட்டீங்க. ஓ அதுவா? நான் எப்பவுமே லஞ்சுக்கு நிறைய வெரைட்டியா சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவேன். பெரிய இவன். ஆனா எல்லாத்துலயும் லைட்டா கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். உடம்ப மெயின்டைன் பண்ணணும்ல. எனக்கு ஃபுட்ட வேஸ்ட் பண்ணா சுத்தமா பிடிக்காது. அதனால எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர சாப்பிடும் போது கம்பெனிக்கு சேர்த்துக்குவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்து. சாப்பிடுங்க சித்து. சரி. இல்ல மேடம், இவ்வளவையும் என்னால சாப்பிட முடியாது. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடட்டுமா? சித்து உட்காருங்க. இல்ல இவ்ளோ. உட்காருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சாப்பிட்டா இங்க எனக்கு யார் கம்பெனி கொடுப்பாங்க? கம்பெனியா? கூச்சப்படாதீங்க சித்து, சாப்பிடுங்க. இப்போ நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விடவா? இல்ல 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 வேணாம் மேடம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அது சாப்பிடுங்க. அடா பாவிங்களா, என் வயிற்றுச்சல் சும்மாவே விடாதுடா. இது வைக்கட்டுமா? இல்ல சாப்பிடுங்க சித்து. வேணாம் மேடம். வாடா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். உன் பாட்டி உன்னை தான் வழிக்கு கொண்டு வரதுக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு புரியாம இன்னும் அவங்கள நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கியா ஆகாஷ்? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்பா, ஏன் தனியா உட்கார்ந்து இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணுலமா, உன் பாட்டியை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியுதுப்பா. நீ இவ்ளோ தூரம் ஃபீல் பண்ற அளவுக்கு உன் பாட்டி ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க இல்ல. இதெல்லாம் உனக்கு எப்பதான் புரிய போகுதோ? ஆகாஷ், இந்த காஃபியை குடி. எனக்கு வேண்டாம்மா. அம்மா, பாட்டி சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டாங்கப்பா. நீதான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபியாவது குடி ஆகாஷ். வேண்டாம்மா, எனக்கு எதுவுமே சாப்பிட தோணல. அதான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறமும் ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற ஆகாஷ்? எனக்கு பிடிக்கலம்மா. மனசெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு. பாட்டிய பார்த்தேன், தீக்குழியில இறங்கி அவங்க கால் ரெண்டுலயும் பயங்கர காயம். என்னாலதான் இந்த வயசுல நான் அவளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைச்சா
எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குமா. ஆகாஷ், அ, உன் பாட்டி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவங்க ஆமாம்மா, பாட்டி நான் நினைக்கிற மாதிரி இல்லதான். அவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரிமா. இல்லப்பா, நான் சொல்ல வந்தது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா. பாட்டிய பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பாவம்மா, அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா. நான் தான் அவங்க மனசை புரிஞ்சுக்காம ஒரு முட்டாள் மாதிரி அவங்கள எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். நான் சரியான இடியட்மா, யூஸ்லெஸ். அத நினைச்சா எனக்கு ரணமா இருக்கு. பாட்டி என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. அவங்க வாழ்றது எனக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்ல. இதெல்லாம் என் மரமண்டைக்கு இப்பதான் புரியுது. இனிமே எக்காரணத்துக்கும் பாட்டிக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இனிமே என் பாட்டிய நான் சின்னதா கூட கஷ்டப்படுத்த மாட்டேன். பாட்டி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அதனால எல்லாரும் என்ன முட்டாள்னு நினைச்சா கூட பரவாயில்ல. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பாட்டி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இனி என் வாழ்க்கையில பாட்டியை தவிர, அவங்களோட நிம்மதியை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. உன் பாட்டி உன்னை திரும்பவும் முட்டாளாக்கிட்டாங்களேடா. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். சரியா ஆகாஷ், நீ உன் பாட்டியை பத்தி கவலைப்படாம இந்த காஃபியை குடி. ஏய், என்னடி இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் அத்தை? ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க? என் புள்ள இப்பதான் உங்க பேச்ச கேட்காம அவன் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன் அத்தை, அது உங்களுக்கு பொறுக்கவே இல்லையா? என்னென்னவோலாம் நாடகம் ஆடி அவனை திரும்பவும் முட்டாளாக்கிட்டீங்களே. இதுதான் உன் பிரச்சனையா? அவன் என் பேரண்டி. என் இஷ்டத்துக்கு அவனை நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். இதுல உனக்கு என்னடி வந்துச்சு? அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் அவனை பெத்த அம்மா. ஒரு அம்மாவா என் புள்ள புத்திசாலியா மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அவன் உங்க பேச்ச கேட்டு கடைசி வரைக்கும் முட்டாளா இருக்கிறத விட சொந்த புத்தியோட உங்களுக்கு பிடிக்காதவனா இருக்கிறதுதான் மேலுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி சொத்து எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு காவி வேஷம் போட்டுக்கிட்டு எங்கேயோ மடத்துக்கெல்லாம் போய் தீ மிதிச்சு என்ன அத்தை இதெல்லாம்? ச்சே! ஏன் இப்படி எல்லாம் நாடகம் ஆடி அவனை திரும்பவும் நீங்க சொல்றத கேக்குற பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க.
உங்க வீம்பான எண்ணத்துக்கு அவ ஒத்து வரணும்ன்றதுக்காக. ஐயோ, அவகிட்ட இன்னும் நீங்க என்னென்னலாம் நாடகம் ஆட போறீங்களோ? உலகத்துல எல்லா பாட்டிங்களுமே அவங்க பேரம் பேத்திங்கள் எல்லாம் தன்னை விட புத்திசாலியாவும் சுயமா சிந்திக்கிறவங்களாவும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்க? உங்களுக்கு ஆகாஷ் மேல உண்மையாவே எப்பவுமே பாசமே வராதா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதத்தான் அவன் செய்யணும். நீங்க யார கட்டிக்க சொல்றீங்களோ அவங்களத்தான் அவன் கட்டிக்கணும். நீங்க யார வெறுக்கணும்னு சொல்றீங்களோ அவங்கள அவன் வெறுத்துடணும். அவன் என்ன உங்க பேரனா இல்ல நீங்க வளர்க்கிற நாய்க்குட்டியா? நாய வளர்க்கறவங்க தான் அந்த நாய் தம் பேச்ச கேட்டு நடக்கிற வரைக்கும் அது அப்படியே அக்கறையா பாத்துக்குவாங்க. என்னைக்காவது அந்த நாய் தெரியாம கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதுக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஊசி போட்டு கொண்டுடுவாங்க. இல்லனா நாய் வண்டிய வர வச்சு கார்பரேஷனுக்கோ இல்ல ப்ளூ கிராஸுக்கோ அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க என் பிள்ளைய அந்த மாதிரி தானே நடத்திட்டு இருக்கீங்க. என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போற? என் பேர மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு என்னடி தெரியும்? இத பாருங்க அத்தை, நீங்க அவ மேல வச்சிருக்கிறது பாசம் இல்ல, வெறும் வேஷம். அந்த வேஷத்தை அவ எங்க கண்டுபிடிச்சிருவானோன்றதுக்காக பாசம் காட்டுற மாதிரி அப்படியே நாடகமாடி கடைசி வரைக்கும் அவ முட்டாளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாண்டி, அப்படித்தான். இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு என்னவா? உங்க பேரை சுயமா சிந்திக்க தெரியாத முட்டாளா இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? இல்ல. ஏய், இங்க பாருடி, என் பேர முட்டாளா இருக்கானா அறிவாளியா இருக்கானாங்கிறதே எனக்கு முக்கியம் இல்ல. கடைசி வரைக்கும் அவன் என் பேரனா மட்டும் இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். மத்தபடி அடுத்தவங்க பேச்ச கேட்க கூடாது, அவனா சுயமா எதுவுமே யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா நான் எப்படி வேணும்னாலும் திரும்பவும் அவனை ஏன் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். போதுமா? ஏய், என்ன இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல, கிளம்பு இங்க இருந்து. என்ன இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்க? நீங்களாம் மனுஷிதானா இல்ல மிருகமா? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை என்ன மரியாதை இல்லாம பேசினேன்னு வெயி, ஆகாஷ கூப்பிட்டு நீ எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கதறி கதறி அழ போறேன். நான் அழுதன்னா அதுக்கப்புறம் உனக்கு தாண்டி கஷ்டம். என் கண்ணுல கண்ணீர் வர்றத அவன் பார்த்தான்னா என் கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அவ சும்மாவே விட மாட்டான். ஏதோ அவன் இப்பதான் உன்னை அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் என் கண்ணுல கண்ணீர் வர்றத அவன் பார்த்தான்னா அடுத்த நிமிஷமே நீ அவனோட அம்மா இல்லேன்னு சொல்லி உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படி ஒரு சூழ்நிலைய நீயா விலை கொடுத்து வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து நியாயத்தை எதிர்பார்த்து பேச வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்?